பீகாரை போன்ற நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் முடிவு. அடுத்த மாதம் தொடங்கப்பட வாய்ப்பு. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். காலை 10 மணி முதல் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என அறிவிப்பு. குரல் நீதி இருக்கும் இடத்தில் மனுநீதி தழைக்க முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆரியத்தில் ஆள் இல்லாததால் திருவள்ளுவரை திருட பார்ப்பதாக காட்டம். அதிமுக கூட்டணிக்கு பல கட்சிகள் வர வாய்ப்பு. அதிமுக கூட்டணியை விமர்சிக்கும் உதயநிதி தங்களது கூட்டணியை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் 41 டிஎஸ்பிக்கள் பணியிட மாற்றம். அஜித்குமார் கொலை வழக்கில் மானாமதுரை டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் புதிய டிஎஸ்பியாக பார்த்திபன் நியமனம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் இன்று விசாரணையை தொடங்கும் சிபிஐ. கோயில் எதிரே உள்ள வணிக வளாகத்தில் விசாரணை நடைபெறும். நாடு முழுவதும் பயணிகள் ரயில் பெட்டிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த மத்திய அரசு முடிவு. முதற்கட்டமாக 74,000 ரயில் பெட்டிகளிலும் 15,000 என்ஜின் பகுதிகளிலும் பொருத்தப்படும் என அறிவிப்பு. தீ விபத்தால் சென்னை அரக்கோணம் இடையே நேற்றைய நாள் முழுவதும் பாதிக்கப்பட்ட ரயில் சேவை. ஒரு தண்டவாளம் சீரமைக்கப்பட்டதால் மீண்டும் தொடங்கியது ரயில் போக்குவரத்து. நாளை முதல் 5 நாட்களுக்கு நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாரஞ்சித்தின் வேட்டுவம் படப்பிடிப்பின் சேசிங் காட்சியின் போது அந்தரத்தில் பறந்து கீழே விழுந்த கார். சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் பரிதாபமாக உயிரிழப்பு. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் மாங்காயிலோடு ஏற்றுச் சென்ற லாரி கவிழ்ந்து 7 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 10 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சுமார் 5 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. சர்வதேச விண்வெளி மையத்தில் நடைபெற்ற வழியனுப்பு நிகழ்ச்சி. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் இன்று பூமிக்கு புறப்படுகின்றனர். லண்டனில் உள்ள சவுத்தன் விமான நிலையத்தில் விழுந்து நொறுங்கிய சிறிய ரக விமானம். புறப்பட்ட சில நொடிகளிலேயே கீழே விழுந்து வெடித்து சிதறியதால் அதிர்ச்சி. இந்திய அணிக்கு 193 ரன்களை இலக்காக நிர்ணயித்த இங்கிலாந்து அணி 58 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். கணவர் பருவல்லி கஷ்யப்பை பிரிகிறார் பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால். அமைதியை நோக்கி இருவரும் தனியாக பயணிக்க உள்ளதாக அறிவிப்பு. திமுக ஆட்சியில் காவல்துறையினரின் விசாரணையின் போது உயிரிழந்த 24 பேரின் குடும்பத்தினருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவல்துறை விசாரணையின் போது கோயில் காவலாளி உயிரிழந்ததை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தவிக தலைவர் விஜய் விடுத்த கோரிக்கைதான் இது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார்
காவல்துறையினரின் விசாரணையின் போது உயிரிழந்ததை கண்டித்து தவேக சார்பில் சென்னை சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த 10க்கும் மேற்பட்டோரின் குடும்பத்தினர் உட்பட 8000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். அப்போது சாரி வேண்டாம், நீதி வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு தனது எதிர்ப்பை காட்டும் வகையில் விஜய் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றார். மன்னிப்பு போதாது, நீதி வேண்டும், நீதி வேண்டும், அஜித்குமாருக்கு நீதி வேண்டும். கூட்டத்தில் பேசிய விஜய், அஜித்குமார் குடும்பத்திற்கு நேர்ந்த கொடுமைக்காக முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டது போல் இதே ஆட்சியில் விசாரணையின் போது இறந்த 24 பேரின் குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது அவமானம் என்றார். அஜித்குமார் கொலைக்கு என்ன பெயர் என்றும் விஜய் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதேதானே, அதே சிபிஐ தானே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி முதல் அஜித்குமார் வழக்கு வரை நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் விஜய் கடுமையாக விமர்சித்தார். அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையாத்தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். திமுக ஆட்சி காலம் முடிவதற்குள் சட்டம் ஒழுங்கை சரி செய்யாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் விஜய் எச்சரித்தார். தவேக போராட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், இளைஞர்கள் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு நிலவியது. உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கட்சி தொடங்கிய பிறகு முதன்முறையாக போராட்ட களத்திற்கு விஜய் வந்திருந்ததால் தவேகவினர் அதிக அளவில் குவிந்தனர். போராட்டம் நடைபெற்ற சிவானந்தா சாலையில் ஒருவர் நிற்கக்கூடிய இடத்தில் 3 பேர் நிற்கும் சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக சாலையின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கம்பிகள் சேதமடைந்தன. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்ட நிலையில் அதிலிருந்த டீசல் டேங்கர்களில் பற்றி கொழுந்துவிட்டு எரிந்த தீ 8 மணி நேர போராட்டத்திற்கு பின் அணைக்கப்பட்டது. சென்னையிலிருந்து வெளியூர் சென்று வரும் ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர். சென்னை மணலியில் உள்ள IUCL நிறுவனத்திலிருந்து 52 டேங்கர்களில் சுமார் 12 லட்சம் லிட்டர் டீசல் ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் ஒன்று வாலாஜா சாலை ரயில் நிலையம் நோக்கி அதிகாலை புறப்பட்டது. அதிகாலை 5:30 மணி அளவில் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே பெரியகுப்பம் பகுதியில் வந்தபோது ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. அப்போது டீசல் டேங்கரில் உராய்வு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது. அடுத்தடுத்து 18 டேங்கர்களில் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததால் வானுயரத்திற்கு புகைமூட்டம் சூழ்ந்தது. அதில் ஒரு டேங்கர் வெடித்து சிதறியதுடன் ரயில்வே காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே பாழடைந்த கிணற்றின் அருகே விழுந்து கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அதன் அருகே வீடுகளின் மீது இருந்த 4 குடிநீர் தொட்டிகள், ஒரு AC இயந்திரம், 3 மாமரங்கள், 2 தென்னை மரங்களில் தீப்பற்றி எரிந்தது. இதனை பார்த்து அச்சமடைந்த பெரியகுப்பம், வரதராஜபுரம் பகுதி மக்கள் தங்களது உடைமைகளுடன் அருகே இருந்த காட்டுப்பகுதியில் தஞ்சம் புகுந்தனர்.
வீடுகளில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்களையும் எடுத்துச் சென்றனர். எழுந்து பார்த்தா எரிஞ்சு மேல ஒரே புகசலா வருது. எல்லாரையும் கத்தி எழுப்பி எல்லாரும் கத்தின்னு ஓடியாருந்து எல்லாரையும் எழுப்பி விட்டேன். வண்டி வெடிச்சிச்சு போல, சீக்கிரம் ஏந்திருங்கன்னு கத்தின்னு ஓடியாந்தேன். குழந்தை குட்டிங்களாம் அதாவது வீட்டுல அப்படியே படுத்துன்னு இருந்துங்க. நான் கத்தினோடனே எல்லாரும் எழுந்து எல்லாம் வெளியே ஓடியாந்தாங்க. வீடெல்லாம் திறந்துட்டே ஓடியாந்துட்டோம். எதுவுமே க்ளோஸ்ல, எந்த சேஃப் இல்ல, கையில எதுவுமே எடுத்துட்டு வரல. குழந்தைங்களை மட்டும் கையோட டிரஸ் கூட போடாம குழந்தைங்களை அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஓடியாந்துட்டோம். தகவல் அறிந்து 15 வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் தீப்பிடித்து எரியும் டேங்கர்களை தவிர 30 டேங்கர்கள் மற்றும் என்ஜினை உள்ளூர் மக்கள் உதவியுடன் பாதுகாப்பான இடத்திற்கு தள்ளிச் சென்றனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீப்பிடித்து எரிந்த டேங்கர்களில் ரசாயனம் கலந்த நீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். டீசல் டேங்கர்களில் தீயை கட்டுப்படுத்தினாலும் அதில் உள்ள எண்ணெய் கீழே கொட்டி மீண்டும் மீண்டும் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியதால் தீயை அணைக்கும் பணியில் பெரும் சவால் ஏற்பட்டது. தீயை அணைக்கும் பணிக்காக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 60 வீரர்கள் திருவள்ளூருக்கு வரவழைக்கப்பட்டனர். ராஜாளி கடற்படை தளத்திலிருந்து தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டது. இதன் மூலம் 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த தீ விபத்தில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான டீசல் எரிந்து சேதமடைந்தது. Even don't know the cause of fire, so both have to be established, what has caused fire and what has caused the derailment. So both has to be based on the evidence, we will arrive at the conclusion. இதேபோன்று சம்பவ இடத்தில் அமைச்சர் நாசர், திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இதனிடையே ரயில் தீ விபத்து நடந்த இடத்தில் சீரமைப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் 4வது ரயில் பாதை சீரமைக்கப்பட்டதை அடுத்து ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. சீரமைக்கப்பட்ட ரயில் பாதையில் ஆலப்புழா, பாலக்காடு உள்ளிட்ட விரைவு ரயில்கள் மெதுவான வேகத்தில் இயக்கப்பட்டன.